ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸ் த ஹஸ்பண்ட். இந்த சீரிஸோட ஆரம்பத்திலேயே ஒரு கப்பல் மலை ஏறி அங்கிருந்து சூரியனை பார்த்து ரசிப்பாங்க. அவங்கள பாக்குறப்ப நமக்கு எவ்வளவு அந்யோன்யமா இருக்காங்க அப்படின்னு தோணும். இவங்க தான் நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின். ஹீரோட பேரு கங் தேச்சு, ஹீரோயினோட பேரு ஷியூன். அப்படியே கட் பண்ணா ஹீரோ ஹீரோயினும் ஒரு பிரஸ் மீட்ல உட்காந்துருக்காங்க. ஆனா முன்னாடி இருந்த காதல் அவங்களுக்குள்ள இப்ப இல்லங்கிறது அவங்க ஒருத்தர் பாத்துக்கிறதுலே நமக்கு புரியுது. நம்ம ஹீரோ ஒரு நியூரோ சர்ஜன். ஸ்பைனல் கார்டு சர்ஜரியை ரொம்ப ஈஸியா பண்றதுக்கு அவர் ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த டெக்னிக்கோட அனௌன்ஸ்மெண்ட் தான் அந்த பிரஸ் மீட். நம்ம ஹீரோ வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல் சேர்மனோட பொண்ணை தான் நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணியிருப்பாரு. இந்த ப்ரொசீஜர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண டேரக்டர் கூப்பிடுவாரு. ஆனால் அவர் எதையும் கண்டுக்காம ஓவரில் எனக்கு ஒரு எமர்ஜென்சி இருக்குன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு போயிடுவார். அதனால ஹாஸ்பிட்டல் டேரக்டருக்கும் நம்ம ஹீரோட ஒய்ஃபுக்கும் ஒரு மாதிரி ஆயிரும். இருந்தாலும் நம்ம ஹீரோயின் அந்த பிரஸ் மீட்ல ஏதோ சொல்லி சமாளிச்சிருவாங்க. அடுத்த சீன்ல இந்த ஹாஸ்பிட்டல்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்க ஒரு இன்வெஸ்டருக்கு ஒரு சின்ன மைனர் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த டைமிங்ல சரியா ஒரு லேடி அவங்க ஹஸ்பண்டை கூட்டி என்னோட ஹஸ்பண்ட் எப்படியாவது காப்பாத்துங்கன்னு எல்லாருக்கிட்டையும் கெஞ்சுவாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல் கார்ட்ஸ் இங்க ப்ரொசீஜர் பண்றதுக்கு எந்த ஒரு டாக்டரும் அவைலபிளா இல்ல, நீங்க வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. நான் நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தான் வரேன், யாருமே ஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, தயவு செய்து என் ஹஸ்பண்ட் எப்படியாவது காப்பாத்துங்கன்னு கதறி அழுவாங்க. அப்ப சரியா அந்த டைமுக்கு நம்ம ஹீரோ வருவாரு. அவர் பார்த்துட்டு சரி ஓகே இந்த ப்ரொசீஜரை நானே பண்றேன்னு ஏத்துப்பாரு. ஏன்னா கொஞ்ச நேரத்துல ஆப்ரேஷன் பண்ணாம விட்டா அவரோட கால் பேரலைஸ் ஆகி பிளேடர் டிஸ்ஃபங்க்ஷன் ஆயிரும். அதாவது யூரின் மோஷன் அவங்க கண்ட்ரோல் இல்லாம தானா போக ஆரம்பிச்சிடும். அந்த இன்வெஸ்டருக்கு நம்ம ஹீரோ தான் ஆப்ரேட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஆனா இந்த பேஷண்ட் எடுத்ததால அந்த இன்வெஸ்டர் கொஞ்சம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இதனால நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோட்ட ஃபுல்லா நீ பண்ண முடியாது, ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ்னு ஒன்று இருக்கு, அதை நீ மதிச்சு தான் ஆகணும் அப்படின்னு வாக்குவாதத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோ அந்த பேஷண்ட்டுக்குள்ள நிலைமையை எடுத்து சொன்னாலும் அவங்க கேட்குற மாதிரி இல்லை. கொஞ்ச நேரத்தில் ஆப்ரேட் பண்ணலன்னா அவரால் காலத்துக்கு நடக்க முடியாது, அவரோட வாழ்க்கையை அடிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அந்த இன்வெஸ்டருக்கு ஒரு சின்ன மைனர் ஆப்ரேஷன் தானே, கொஞ்சம் டைம் ஆனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாரு. நம்ம ஹீரோயின் அந்த ஹாஸ்பிட்டலோட மேனேஜிங் டேரக்டராக இருப்பாங்க. எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டான்னு அவங்க அப்பா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அந்த ஹாஸ்பிட்டலோட டேரக்டர் ஸ்ட்ரைட்டா ஓவர்க்குள்ள வந்து கத்த ஆரம்பிச்சிருவாரு. பதிலுக்கு நம்ம ஹீரோவும் கத்த, இது என்னோட ஓவர், நீங்க உடனே இங்க இருந்து வெளியே போங்கன்னு குரலை ஒசத்தி கத்த ஆரம்பிச்சிருவாரு. அப்ப நம்ம டேரக்டருக்கு ஒரு மாதிரி ஆயிரும். இவனெல்லாம் திருத்த முடியாதுன்னு அவரும் கிளம்பிடுவாரு. கட் பண்ண அடுத்த சீன்ல ஹீரோ வீட்டுல ஹீரோயின்ட்ட மன்னிப்பு கேட்பாரு. நான் உன்கிட்ட அந்த மாதிரி பேசிருக்க கூடாது, டேரக்டர்ட்டே நான் அந்த மாதிரி நடந்துக்க கூடாது, என்ன மன்னிச்சிரு, நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்னு சொல்லுவாரு. நீ கண்டிப்பா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுவாங்க. அவரும் அடுத்த நாள் டேரக்டர்கிட்ட மன்னிப்பு கேட்பாரு. இங்க நான் டேரக்டரா நீ டேரக்டரான்னு தெரியல, உனக்கு பொண்ணை கட்டி கொடுத்து இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு பதவியை கொடுத்தா நீ கடைசியில என்னையே பத்தி வரலான்னு பாப்ப போலயே அப்படின்னு அவர் ஒரு மாதிரி திட்டி சரி போ என் கண்ணு முன்னாடி நிக்காத வெளியே போன்னு விரட்டிடுவாரு. ஹீரோயின் வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதுல இருந்து அவங்களோட காதல் சுத்தமா இல்லாம போயிருச்சு. ஒரே வீட்டுல ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி தான் ரெண்டு பேரும் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் மாத்தணும், பழையபடி ஒன்னா வாழணுங்கிறதுக்காக அவரை டின்னர் ரெடி பண்ணி நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்ச ஒரு ட்ரிங்க்கும் வாங்கி வச்சிருப்பாரு. நம்ம ஹீரோயின் வந்ததும் சாப்பிட கூப்பிடுவாரு. ஆனா நம்ம ஹீரோயின் நான் வெளியே சாப்பிட்டு வந்துட்டேன், நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. ஓ சரி அட்லீஸ்ட் இந்த ட்ரிங்கையாவது நீ குடிக்கலாமே, உனக்கு ரொம்ப பிடிச்சது, ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் குடியே அப்படின்னு ஒரு கம்பல் பண்ணி கேட்பாரு. குடிக்கலன்னா விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. ஹீரோ சோகமா உட்காந்துட்டு இருப்பாரு. பெட்ரூமுக்கு போன ஹீரோயின் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, திரும்ப வருவாங்க. வந்து சரி கொடுங்க நான் குடிக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க. ஒரே ஒரு நிமிஷம் இரு, நானே ஊத்தி தரேன் உனக்கு அப்படின்னு அவர் ஊத்த போக, ஆனா ஹீரோயின் நானே ஊத்திக்கிறேன்னு ரெண்டு பேரும் மாறி மாறி பாட்டில பிடிச்சி இழுக்க அவங்க ஸ்டார்டிங்ல மலையில ஹைக்கிங் பண்ண யூஸ் பண்ண ஹூக்க ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஃப்ரேம் கீழே விழுந்து சுக்குநூறா உடஞ்சிரும். அவங்களுக்குள்ள அதுக்கு மேல கொஞ்சம் வாக்குவாதம் அதிகமாகி ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோ எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு அப்படின்னு ஹீரோ சொல்லிடுவாரு. ஹீரோயின் ஒரு மாதிரி கண் கலங்கி என்னால உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க முடியாது, நீ வேணுங்கிற எதையுமே நான் உனக்கு கொடுக்க முடியாது, உனக்கு நிச்சயம் டிவோர்ஸ் வேணும்னா உன்னை நான் செத்துருக்கணும் இல்ல நீ செத்துருக்கணும்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிருவாங்க. ஹீரோஸ் இந்த டிவோர்ஸ் விஷயமா பேச அவங்க அம்மா நடத்துற ஒரு ஹோட்டலுக்கு போவாரு. அங்க அவரோட அண்ணனும் அவங்க அம்மாவும் சேர்ந்து தான் அந்த ஹோட்டலை பார்த்துப்பாங்க. அவங்க அம்மாவுக்கு அவரை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். இப்பெல்லாம் உன்னோட மனைவி அடிக்கடி இங்க வரதில்ல, அவள் பிஸியா இருப்பான்னு நினைக்கிறேன், நீ இந்த சாப்பாட்டுலாம் அவளுக்கு போய் கொண்டு போய் கொடுன்னு சொல்லி நிறைய கட்டி கொடுப்பாங்க, அவ பாவண்டா நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவரோட அண்ணனும் தனியா பேச ஆரம்பிப்பாங்க. அவர் வாழ்க்கையில் எடுத்த அந்த டிவோர்ஸ் முடிவை பத்தி அவங்க அண்ணன் கிட்ட சொல்லுவாரு. ரெண்டு பேரும் குடிச்சுக்கிட்டே அதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. டே வாழ்க்கைன்னா 1000 பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும், அதுக்குன்னு இப்படி அவசரப்பட்டு நீ முடிவெடுக்காத, கொஞ்சம் பொறுமையாரு, கொஞ்சம் யோசிச்சு பாரு, எல்லாமே நல்லதா நடக்கும். ஒரு காலத்துல அவ இல்லைன்னா வாழவே முடியாதுன்னு சொன்னேன், இப்ப என்னடானா அவ கூட இருந்தா வாழவே முடியாதுங்கிற, எல்லாம் கொஞ்சம் நல்லா சரியாருன்னு சொல்லி தம்பியை வீட்டுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பி வைப்பாரு. இவர் இப்போ குடிச்சிருக்கிறதுனால கார் ஓட்ட முடியாது, அதனால டிரைவர் ஆன்லைன்ல புக் பண்ணி வர வைப்பாரு. ஆனா அந்த டிரைவர் ரொம்ப சீக்கிரமா வந்துருவாரு. நம்ம ஹீரோ குடி போதிலே என்ன இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க அப்படின்னு கேட்க, நான் பக்கத்துல தான் சார் இருந்தேன், நான் சீக்கிரம் வந்துட்டேன், சரி எனக்கு இன்னைக்கு லக்கி நாள் போல அப்படின்னு ஒரு புலம்பிக்கிட்டே வீட்டு வந்து சேர்ந்துருவாரு. வந்த டிரைவர் நம்ம ஹீரோயினை கடத்திட்டு போயிடுவோம். அடுத்த நாள் நம்ம ஹீரோ வழக்கம் போல கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போவாரு. அப்போ அவருக்கு ஒரு கால் வரும். அதை அட்டன் பண்ணி பேசினா, சார் நான் தான் அந்த டிரைவர் பேசுறேன், நீங்க எனக்கு இன்னும் பேமெண்ட் அனுப்பவே இல்லை, கொஞ்சம் அனுப்புறீங்களா அப்படின்னு கேட்பான். ஓ நேற்று டிரைவிங் பண்ணதுக்கான பேமெண்ட் என்ன பே பண்ணலையா சார்? அது இல்லை சார், உங்க ஒய்ஃபை கடத்தி கொள்ள சொல்லி என்கிட்ட கேட்டீங்களா சார், அதுக்கான பேமெண்ட் என்ன கொடுக்கல சார், அதை கொடுங்க அப்படின்னு கேட்பான். ஹே யாரா நீ, என்ன உளறிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ போனை கட் பண்ணிடுவாரு. அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனா என்னென்ன மேனேஜிங் டைரக்டர் வரவே இல்லை, அவங்க எங்க எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு அங்க இருக்க ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் கேட்பாங்க. அப்போ உடனே நம்ம ஹீரோக்கு பயம் ஆயிருது. இதை கேட்டோன்னே உடனே ஹீரோ நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணா அதே டிரைவர் தான் எடுத்து பேசுறான். என்ன பாஸ் இது, பேசிட்டு இருக்கும் போது போனை கட் பண்றீங்க, என்ன பழக்காது, எனக்கு இப்படிலாம் பண்ணா சுத்தமா பிடிக்காது,
முன்னாடி ஒன்று பேசுறீங்க இப்போ ஒன்று பேசுறீங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசினாலும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எனக்கு அதெல்லாம் தெரியாது பாஸ். பணத்தை சீக்கிரம் போட்டு விடுங்க, நான் உங்களை கொல்லணும் அப்படின்னு சொல்லுவான். ஹே என்ன வளர்றேன்னா நான் எப்போ உன்னை கொல்ல சொன்னேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, ராத்திரி கார்ல வரும்போது நம்ம ஹீரோ வளரி இருப்பாரு. என் பொண்டாட்டியை கொல்றதுக்கு உனக்கு 300 மில்லியன் இல்ல 500 மில்லியன் வான் தரேன், நீ அவளை எப்படியாவது கடத்திட்டு போய் கொன்று அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நம்ம ஹீரோக்கு அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு விவரமே புரியுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன மன்னிச்சிரு, நான் தெரியாம ஏதோ குடி போதில் உளறிட்டேன், நீ தயவு செய்து என்னோட ஒய்ஃப் மட்டும் எப்படியாவது விட்டுறியா, கொஞ்சம் எதுவும் பண்ணாம விட்டுரு ப்ளீஸ் அப்படின்னு கேட்பாரு. என்ன பாஸ் நீங்க இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க, சரி ஓகே இப்போ என்ன அவங்கள விடணும் தானே, சரி அப்பனா எனக்கு 3 மணி நேரத்தில் 1 பில்லியன் வானை கொடுங்க, நான் உங்களை விட்டுறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படி கொண்டு வரலன்னு எனக்கு தெரியாது, நான் அடுத்து போட்டு நான் பாட்டு கிளம்பிடுவேன், அதுக்கிடையில போலீஸ் கிளீஸ் போயிடாதீங்க, அப்புறம் உங்களோட மனைவி உயிருக்கு நான் உத்தரவாதம் கிடையாதுன்னு சொல்லுவான். அவன் யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக காரோட டேஷ்காம் கேமராவை செக் பண்ண வருவார் ஹீரோ. ஆனால் டேஷ்காம் கேமராவில் எந்த ஒரு மெமரியும் இருக்காது, மெமரி கார்டே பிடிங்கிட்டு போயிருப்பான். அதுக்கப்புறம் சரின்னு அந்த டிரைவர் ப்ரொவைட் பண்ற கம்பெனிக்கு கால் பண்ணி பார்ப்பாரு. சார் உங்களுக்கு அசைன் பண்ண டிரைவர் உங்களுக்காக நிறைய தடவை கால் பண்ணி பார்த்தாரு, நீங்க அட்டன் பண்ணல, அதுக்கப்புறம் அவர் வேற ஒரு ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு இந்த கம்பெனில சொல்லிடுவாங்க. இல்லைங்க உங்க டிரைவர் தான் நான் வீட்டில் போய் ட்ராப் பண்ணாங்க, நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ல, நீங்க வேற ஏதாவது ஒரு கம்பெனிக்கு கால் பண்ணி வேற டிரைவரை புக் பண்ணிருப்பீங்க போல, வைங்க சார் போனான்னு கட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போவார். நம்ம ஹீரோக்கு உடனே ஒரு கால் வரும். பாஸ் நான் என்ன சொன்னேன், போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போகக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா, அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை தண்ணி தொட்டிக்குள்ள தலையில கட்டி தொங்க விட்டு கீழே முக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ விவரம் புரிஞ்சு என்ன மன்னிச்சிரு, நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு, ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடு அப்படின்னு கேட்பாரு. சரி பாஸ் என்ன நீங்க ரொம்ப டென்ஷன் பண்றீங்க, இருந்தாலும் உங்களுக்காக சீக்கிரம் பணத்தை ஏற்பாடு பண்ணுங்க, ஆனா ஒரு கண்டிஷன், முன்னாடி 3 மணி நேரமா இருந்தது இப்போ 1 மணி நேரம் தான், இது உங்களுக்கான தண்டனைன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவோம். நம்ம ஹீரோட அக்கௌண்ட்ல வெறும் 80 மில்லியன் வான் தான் இருக்கும். அதுக்காண்டி லோன் கேட்பாரு. எனக்கு இன்னைக்குள்ள லோன் வேணும், இவ்வளவு அமௌண்ட் வேணும்னு கேட்க, விஐபி கஸ்டமருக்கே இதெல்லாம் பேப்பர் ஒர்க்லாம் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு 1 வாரத்துக்கு மேல ஆகும் சார், கண்டிப்பா முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம ஹீரோ சரி வழி இல்லாம அந்த 80 மில்லியன் வானை எடுத்து 100 ரூபா கட்டு மாதிரி வாங்கி அது 1 பில்லியன் வானா காட்டுறதுக்காக அதுக்கு மேல எல்லாமே 1000 வானை வந்து மேல மேல சொருகி வச்சிருவாரு. பார்க்கும்போது 2 பேக் ஃபுல்லா பணம் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கிட்னாப்பர் கேட்ட 1 பில்லியன் வான் மாதிரி. அந்த கிட்னாப்பர்ட்ட நான் பணத்தை ரெடி பண்ணிட்டேன், எங்கே வரேன்னு கேட்பாரு. அந்த கிட்னாப்பர் ஒரு அட்ரஸ் சொல்லி 1/2 மணி நேரத்துல இங்க வாங்க அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோவும் வேகமா காரை ஓட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு போவாரு. ஒரு வலையில ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ஸ்கூட்டி கீழே விழுந்துரும். உடனே நம்ம ஹீரோ காரை நிறுத்தி வேகமா போய் அந்த ஆளுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்க போவார். அவன் கிட்ட போய் உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே, நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, என்னோட 1 பில்லியன் வான் ரெடி ஆயிருச்சா, என்னோட 1 பில்லியன் வான் எங்க அப்படின்னு கேட்போம். நம்ம ஹீரோ ஷாக் ஆகி நீ தான் நடாது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்க நேரத்துல ஒரு டேசரை வச்சு நம்ம ஹீரோக்கு ஷாக் கொடுத்து பணத்தை எடுத்துட்டு அவன் கிளம்பி போயிடுவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கண் முழிச்சு எந்திரிச்சு பார்த்தா பணம் இருக்காது, ஒன்னும் இருக்காது. அந்த கிட்னாப்பர் நம்ம ஹீரோ கால் பண்ணி, என்னையவே ஏமாத்த பாக்குறீங்கல்ல, நான் உங்கள்ட்ட என்ன சொன்னேன், நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, நான் உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையை சுத்தமா நொறுக்கிட்டீங்க, எதுக்கு மேல உங்க ஒய்ஃபை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லுவான். நம்ம ஹீரோ கெஞ்சி கூத்தாடி ஒரு வாய்ப்பு மட்டும் வாங்குவாரு. சரி ஓகே, நம்மளுடைய வேலை பார்த்த இடத்துல நிறைய தப்பு பண்ணிருக்கேன், ஆனா அவங்க என்ன வேலையை விட்டு அனுப்புனது இல்ல. அந்த ஓனர் என்ன சொன்னார் தெரியுமா, ஒருத்தருக்கு 3 வாய்ப்பு கொடுக்கணும், அந்த 3 வாய்ப்புலயும் ஒருத்தர் திருந்தலைனா தான் அவங்களை தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஒரு கடைசி வாய்ப்பு கொடுப்பான் அந்த கிட்னாப்பர். ஆனா நீங்க என்னையவே ஏமாத்த பாத்தீங்களா, இருந்தாலும் ஒரு பனிஷ்மெண்ட் சின்னதா கொடுக்கணும்ல. 1 பில்லியன் வானா இருந்தது இப்ப 2 பில்லியன் வான், அதுவும் 2 மணி நேரத்துல கொண்டாந்து தரணும்னு சொல்லுவான். 2 பில்லியன் வானுக்கு நம்ம ஹீரோ அங்க போவாரு, நேர டைரக்டர் வீட்டுக்கு போயிருவாரு. போய் நடந்ததெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. அந்த கிட்னாப்பர் நம்ம ஹீரோயினை கட்டி போட்டு போட்டோ எடுத்து அனுப்புனா அந்த இமேஜை காட்டுவாரு. ஆனா அந்த வீடியோவை மட்டும் காட்டியிருக்க மாட்டாரு. அதான் அந்த கிட்னாப்பர்ட்ட குடிபோதையில உளறி இருப்பார்ல, என் ஒய்ஃபை கொன்னுரு அப்படிங்கிற மாதிரி. அந்த வீடியோ டெலிட் பண்ணிடுவாரு. யாரோ ஒருத்தவங்க கடத்திட்டாங்க, 2 பில்லியன் வான் கேட்கறாங்க, 2 மணி நேரத்துல கொடுக்கணும் அப்படின்னு டைரக்டர் ஆனா அவரோட மாமனார் கிட்டையும் மாமியார் கிட்டையும் சொல்லுவாரு. மாமனார் மருமையனும் பேங்க் போய் 2 பில்லியன் வானை எடுத்துட்டு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்தா என்ன ஷாக்னா போலீஸ் வர சொல்லியிருப்பாங்க, மாமியார் மாமனாரும். நம்ம ஹீரோ சொல்லுவாரு, நீங்க எதுக்கு போலீஸ் எல்லாம் கூப்பிட்டீங்க, அவன் ஒரு பெரிய சைக்கோ, அவனை பத்தி உங்களுக்கு தெரியாதா, அவனுக்கு பத்தி தெரிஞ்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவர் புலம்ப ஆரம்பிச்சிருவாரு. நம்ம டைரக்டர், இங்க பாரு நீ இப்போ பதட்டத்துல இருக்க, அதான் நீ உளறிட்டு இருக்க, நீ கொஞ்சம் அமைதியா இரு, நாங்க பாத்துக்கிறோம் அதை அப்படின்னு என்ன சொன்னாலும் நம்ம ஹீரோ கேட்கற மாதிரி இல்ல. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஆபீசர் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் காம் ஆவாரு. சரி என்னமோ பண்ணுங்க அப்படின்னு. அந்த கிட்னாப்பர் கால் பண்ணதும் அவன் எங்க இருக்கான்னு கால் மூலமா ட்ரேஸ் பண்ணி அவனை கண்டுபிடிக்கிறதான் பிளான். ஆனா அவன் ரொம்ப நேக்கா ஏதோ ஒரு ஹேக்கிங் டூல் யூஸ் பண்ணி அவனோட லொகேஷன்ஸ் வந்து வேற வேற இடத்துல காமிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருப்பான். அவங்களால அவன் லொகேஷனை ட்ராக் பண்ண முடியாது. நம்ம ஹீரோ கிட்ட அந்த கிட்னாப்பர், நீ தனியா தான் இருக்கியா, உன்னை எப்படி நம்புறது, நீ போலீஸை கூப்பிட்டுருப்பேன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு, நீ அந்த வீட்டை ஃபுல்லா கேமரா வச்சு சுத்தி காட்டு. நம்ம ஹீரோவும் பொறுமையா அப்படியே வீடை பூரா சுத்தி காட்டிக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா அங்க இருக்க போலீஸ் எல்லாம் போய் மறையணும்ல, ஆளுக்கு ஒரு பக்கத்து பதுங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஒரு போலீஸ் மட்டும் லைட்டா ஒரு சவுண்ட் கொடுத்துருவாரு. அது நல்லா கவனிச்சு அந்த கிட்னாப்பர் வீட்டுல உள்ள ஒரு இன்ச்சு மூளை முடுக்க விடாம ஒவ்வொரு இடமா எனக்கு கேமரால காட்டுன்னு சொல்லுவான். அந்த நேரத்துல நம்ம மாமனாரும் மாமியாரும் வெளியே வந்து, ஏய் இங்க பாரு, என்னால இதுக்கு மேலாம் ஒளிஞ்சிட்டுலாம் இருக்க முடியாது, நான் தான் அவரோட அப்பா, உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளு, என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்ல, அந்த கிட்னாப்பர், நான் எதுக்கு உன்கிட்ட பேசணும், அதெல்லாம் பேச முடியாது, யாரா நீ கேளடு, ஒழுங்கா உன் மருமகன்ட்ட போனை கொடு அப்படின்னு சொல்லுவாரு. இவங்க 2 பேரும் இப்படி கத்திட்டு கிடக்க நம்ம ஹீரோனோட அம்மா வந்து போனை வாங்கி, இங்க பாருப்பா உனக்கு பணம் தானே வேணும், இங்க 2 பில்லியன் இருக்கு, கூட 1 பில்லியன் சேர்த்து கூட தரேன், என் பொண்ணு 1 மணி நேரத்துல எனக்கு கூட்டி அந்த விட்டுரு. அதுக்கு அந்த கிட்னாப்பர், 3 பில்லியன் தருவீங்களா, அப்படின்னா சரி நான் உடனே கூட்டி வந்துடுறேன், சரி நாங்க எங்கே வரணும் அப்படின்னு கேட்பாங்க. நீங்க எல்லாம் எங்கேயும் வர வேண்டியதில்லை, நீங்க இருந்த இடத்துல இருங்க, உங்க பொண்ணோட நானே வரேன்
அப்படின்னு சொல்லுவோம். நேரா நம்ம ஹீரோயின் இருக்க இடத்துக்கு போவோம். அங்க நம்ம ஹீரோயின் காலில் ஒரு வெயிட் மாதிரி போட்டு கட்டி போட்டிருப்போம். ஹீரோயின் இங்கிருந்து தப்பிக்க முடியுமான்னு வழி தேடிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணோட குரல் கேட்கும். நீ தேவையில்லாம இங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்ணாத, இங்க இருக்க எல்லாருக்குமே அப்புறம் பிரச்சனை தான், நீ அமைதியா இரு அப்படின்னு அந்த லேடி சொல்லுவாங்க. நீங்க இங்க எவ்வளவு நாளா இருக்கீங்க, அவன் தான் உங்களை கடத்தினதா அப்படின்னு நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணு கிட்ட கேட்பாங்க. ஆமா நான் இங்கதான் இருக்கேன், எனக்கு ரொம்ப நேரம் இல்ல அப்படின்னு அவங்க பாட்டு உளர ஆரம்பிப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த கிட்னாப்பரும் சரியா வர ஆரம்பிச்சிடும். அவன் வந்து வீடியோ கால் பண்ணி நம்ம ஹீரோயினோட அம்மா கிட்ட நம்ம ஹீரோயினை பேச வைப்பான். ஹீரோயின் அழுவாங்க. இருந்தாலும் நான் நல்லாதாமா இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. நீ கவலைப்படாத சொல்லும், அம்மா உன்னை சீக்கிரமே காப்பாத்திடுவேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அந்த கிட்னாப்பர் நம்ம ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிடும். ஹீரோயின் கழுத்தை நல்லா நெரிக்கவும் ஹீரோயின் சுயநலம் இல்லாம அங்கேயே விழுந்துருவாங்க. அந்த கிட்னாப்பர் நம்ம ஹீரோயினோட அம்மா கிட்ட, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதா, நீ பணத்தை காட்டினா நான் நாய் மாதிரி வாழை ஆட்டிக்கிட்டே வந்துடும் நினைச்சியோ, உன் பொண்ணு அவ்வளவுதான் செத்துட்டா, மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடும். ஆனா வீடியோ கால் ஆன்லயே தான் இருக்கும். நம்ம ஹீரோ போனை வாங்கி கத்துவாரு, கதறுவாரு, உன்னை கொல்லுவான்டா, நிச்சயமா உன்னை கொல்லுவான்டா, நீ எங்க இருந்தாலும் உன்னை கொல்லுவான்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் லைட்டா மூச்சு விடுவாங்க. அவங்க என்ன சாகல, கழுத்தை நெரிச்சதுல அன்கான்சியஸ் தான் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கிட்னாப்பர் வந்து, இங்க பாருங்க பாஸ், நான் உங்ககிட்ட மட்டும்தான் டீல் பண்ணுவேன், நீங்க ஏன் இப்படிலாம் பண்ண வைக்கிறீங்க, நீங்க சொன்னா தானே நான் பண்ணேன், இப்படி மாத்தி மாத்தி பண்ணி என்னை ஏன் டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னு அவன் சொல்லுவான். இதெல்லாம் போலீஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க கால்ஸ் எல்லாமே. நம்மளோட டீல் இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்னாப்பர் காலை கட் பண்ணிடுவான். உடனே போலீஸ் வந்து நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. உங்களோட மனைவியை நீங்களே ஆளு வச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணதுக்கு உங்களை அரெஸ்ட் பண்றோம்னு சொல்லிட்டு ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டு போயிருவாங்க. எப்படி அதை கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த கிட்னாப்பர் நம்ம ஹீரோ ராத்திரி உளறி இருப்பார்ல குடிச்சிட்டு, அந்த வீடியோவை போலீஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். அதே எவிடன்ஸா வச்சு தான் நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் டேரக்டருக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் தெரிய வர அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்றாங்க அவங்க, மாமா நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனா போலீஸ் பிடிச்சி தள்ளிட்டு போயிருவாங்க ஸ்டேஷனுக்கு. நம்ம ஹீரோவை போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீ தான் ஆளை வச்சு உன் மனைவியை கொலை பண்றதுக்கு பிளான் போட்டிருக்க, உங்க 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, அதான் ஒன்னு கோர்த்து விட்டுருக்கான், சரி அவன் எங்க இருப்பான் என்னன்னு சொல்லு, சீக்கிரம் அந்த கேஸை முடிச்சு நாங்க வேற வேலையை பார்க்கணும் அப்படின்னு போலீஸ் விசாரிப்பாங்க. சார் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா, நான் குடி போதில் ஏதோ தெரியாம உளறிட்டேன், நான் பண்ணவே இல்லை, என்ன நம்புங்கன்னு அவ்வளோ சொல்லுவாரு. ஆனா கேட்க மாட்டாங்க. நீங்க தேவையில்லாம இங்க டைம் வேஸ்ட் பண்ணாம அவனை போய் புடிங்க சார், போங்க சார் அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமை இருந்த நம்ம ஹீரோ கத்த ஆரம்பிச்சிருவாரு. ஹீரோ ஒரு போலீஸ் பிடிச்சி டேபிள் மேல அப்படியே அமுக்குவாங்க. அதுல ஒரு மூக்கு உடஞ்சு மூக்குல இருந்து பிளட் வர ஆரம்பிச்சிடும். அதை வாஷ் பண்றதுக்காக வாஷ் பேஷனுக்கு கூட்டிட்டு போவாங்க. நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வந்த இன்ஸ்பெக்டருக்கு ஒரு கால் வரும். சரி நான் பேசிட்டு வந்துடுறேன், நீங்க அது வரைக்கும் பொறுமையா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் கதவை சாத்திட்டு அவர் வெளியே வந்துருவாரு. நம்ம ஹீரோ இருந்து தப்பிக்க முடியுமா, ஏதாவது வழி இருக்கான்னு தேடி பார்ப்பாரு. ஒரு ஜன்னல் ஒன்று இருக்கும், ஆனா ஜன்னல் ஃபுல்லா கம்பி இருக்கும், தப்பிக்க முடியாது. ஹீரோ தனக்கு தானே புலம்புவாரு, நான் எதுவுமே பண்ணல, எனக்கு இதுக்கெல்லாம் நேரமே இல்ல, என்னை ஏன் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும்போது, யார் தான் நம்புவா, ஆனா நான் நம்புறேன், உன் ஒய்ஃபை கொலை பண்ண திட்டம் போட்டது நீ இல்லைங்கிறத நான் நம்புவேன் அப்படின்னு ஒரு கேரக்டர் ஹீரோவுக்கு பின்னாடி இருந்து புதுசா வந்து சொல்லுது. நீ யாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, அதோட எபிசோடு 1 and 2 இங்கேயே முடியுது. உங்களுக்கு இந்த டிராமாவோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே லைக் பண்ணிருங்க. அண்ட் அடுத்தடுத்த எபிசோட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணுமாங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. டாடா பாய்.